ஒரு ஆடு இல்லைன்ன உடனே பரவாயில்லப்பா அவன் வரலன்னா என்ன, நான் போறேன்னு போயிடல. இன்னைக்கு இருக்கிற பாதி மேய்ப்பருங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க போயிட்டாங்களா சபையை விட்டு, கர்த்தர் 100 பேர் கொடுப்பார், அவங்க போட்டு போ அப்படின்னு விட்டுறாங்க. இல்ல, அந்த ஒரு ஆடு தேடி தன் சுய ஒரு ஆடு இல்லைன்ன உடனே பரவாயில்லப்பா அவன் வரலன்னா என்ன, நான் போறேன்னு போயிடல. இன்னைக்கு இருக்கிற பாதி மேய்ப்பருங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க போயிட்டாங்களா சபையை விட்டு, கர்த்தர் 100 பேர் கொடுப்பார், அவங்க போட்டு போ அப்படின்னு விட்டுறாங்க. இல்ல, அந்த ஒரு ஆடு தேடி தன் சுயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கினாங்க தான். ஆனா இது போய் மாட்டின்னு இருக்கு. பைபிள் சொல்லுது, அவர் அதை தேடி போனாரா, கண்டடைகிற வரைக்கும் தேடினாரா. தேடி இருக்க இந்த முள் செடியிலுக்குதா, எங்க மாட்டின்குது, கரடி எதுனா புச்சிச்சா, சிங்கம் எதுனா புச்சிச்சான்னு போய் பார்த்துன்னு தேடின்னு இருக்கிறார். அது கிடைக்கிற வரைக்கும். நான் சொல்றேன், நீ வர்ற வரைக்கும் அவர் விடுற மாதிரி இல்ல. அல்லேலூயா. உன் தப்பு தான், நீ ஒரு தப்பு பண்ணிட்டதான். ஆனா கர்த்தர் உன்னை அதுல மீக்காம இருக்க மாட்டாரு. இன்னைக்கு அந்த பிரச்சனைனால சாகிற அளவுக்கு, அந்த பிரச்சனைனால நீ சூசைட் பண்ற அளவுக்கு, அந்த பிரச்சனை அவமானத்தை தாங்க நீ தான் பண்ண தப்பு. ஆனா உன்னை மீக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு அந்த முள்ளுல, இன்னைக்கு அந்த பிரச்சனையில நீ மாட்டின்னு இருக்கிறன்னு சொன்னா, அந்த பிரச்சனையில கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். 99 அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனார். அந்த ஒரு ஆடு தான் நீ. அந்த ஒரு ஆடு தான் நீ. இன்னைக்கு தேவனை விட்டு நீ தூரம் போயிருக்கலாம். இன்னைக்கு தேவனை விட்டு நீ எங்கேயோ போயிருக்கலாம் சுய புத்தியில. ஆனா என்னை மீட்கிறதுக்கு கடவுள் வருவாரான ஒரு சந்தேகத்தோட நீ இருக்கலாம். பைபிள் சொல்லுது, தாவீது தைரியமா சொல்றான், நான் நடந்தாலும், மரண இருளில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு வரும்னு நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நீ எங்க போனாலும் தேவர் என்னோட கூட இருக்கிறார்ன்றான். அவர் உன் கூடவே இருக்கிறார். நீ எங்க போனாலுமே, நீ மறுபடியும் விழுந்துட்டாலுமே, நீ மறுபடியும் விழுந்து எஞ்சா கூட, நீ விழும்போது அவர் உன் கூட தான் விழுறார். நினைக்கிறியா அவர் உன்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி? இல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, அவர் இருக்கிறார். நீ சாக நினைக்கும் போது அவர் அங்க இருக்கிறார். எதுக்கு? உன்னை மீட்டெடுக்க. இல்ல நீ படுத்த படுக்கையா உன்னுடைய குடியினால, உன்னுடைய போதைகள்னால இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்கலாம். நீ மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும் தேவன் உன் கூட இருக்கிறார்.